ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சமபோச ப்ரோட்டீன் மிக்ஸை வச்சு ஒரு கஞ்சி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கஞ்சி ரெசிபி தான். இந்த கஞ்சி ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நல்லாவே வயிறு ஃபுல்லாகிரும். அந்த அளவு இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற மிச்சம் பேருக்கு தெரியும் சமபோசா. இது தான் அந்த சமபோசா பேக்கெட். இதில் இருந்து தான் நான் இன்றைக்கி இந்த கஞ்சி ரெசிப்பியை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனை கொஞ்சம் நல்லா சூடாகிக்கொள்ளணும். தண்ணி எதுவும் மீக்கப்படாது, இல்லை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு அரை கப் மாதிரி சமபோசா போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி லோ ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்து கொண்டேன். இதை வறுக்கிற நேரம் நினைவோட லோ ஹீட்லேயே தான் வச்சு வறுக்கணும். கொஞ்சம் சரி அடி பிடிக்கப்படாது. டக்குன்னு இது அடி பிடிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும், கருகிற தன்மையாக. ஸோ அதனால் லோ ஹீட்லேயே வச்சு தான் வறுக்கணும். 2 நிமிஷம் போல் வறுத்தா போதும். இந்த கஞ்சை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இல்லாட்டி பெரியவங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு டம்மி ஃபுல்லாக ஆகிரும். அந்த அளவு இந்த கஞ்சி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் எல்ல போனாலும் வேறு லெவலில் இருக்கும். சின்ன பிள்ளைகளும் இதை நல்லா விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மாதிரி வறுத்ததுக்கு போகிறோம். நான் தேங்காய் பால் தான் இதுக்கு எட் பண்ணினேன். இந்த தேங்காய் பால் தேங்காயோட 2வது பால். முதலாவது பால் இல்லை, 2வது பால் ஒரு 1.5 கப் மாதிரி இதுக்கு எட் பண்ணி இதை கொஞ்சம் கட்டிப்படாமல் நல்லா கொஞ்சம் காய்ச்சி கொள்ளணும். தேங்காய் பால் ஊற்றின உடனே இது கொஞ்சம் கட்டிப்படுற தன்மை கொண்டு வரும். கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா இதை லோ ஹீட்லேயே வச்சு தான் காய்க்கணும். இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரும் எட் பண்ணினேன். சமபோசை நான் அரை கப் எடுத்ததால் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் சுகர் எட் பண்ணினேன். எனக்கு கொஞ்சம் சுகர்ட லெவல் குறைவாக தேவைப்பட்ட சுட்டி தான் அப்படியே சுகர்ட லெவலை கொஞ்சம் குறைச்சி கொண்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைண்டா சுகரை கொஞ்சம் கூட்டி கொள்ளையிலும். சுகர் போட விருப்பம் இல்லாதவங்க கருப்பட்டி சரி இதுக்கு எட் பண்ணி கொள்ளையிலும். அன்றைக்கு என்கிட்ட கருப்பட்டி ஈக்கல்ல. ஸோ அதனால தான் நான் சுகர் எட் பண்ணினேன். சுகர் எட் பண்ணினதுக்கு போகிறோம். இது கொஞ்சம் மறுவ இலக பார்க்கும். அதுக்காட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நான் 2 துண்டு ரம்பையும் ஒரு 2 ஏலக்காவையும் இதில் எட் பண்ணி கொண்டேன். பொதுவாக ஸ்வீட் கஞ்சிவல் செய்கிற நேரம் ரம்பையும் ஏலக்காவும் எட் பண்ணினா அவ்வளோ ஒரு நல்ல வாசம் உண்டாயிருக்கும். ஸோ அதனால தான் ரம்பை 2 துண்டும் ஒரு 2 ஏலக்காவையும் நான் இந்த கஞ்சிக்கு எட் பண்ணினேன். இப்போ நான் ஊற்றின 1.5 கப் தண்ணி பாலும் டக்குன்னு எனக்கு வத்திருச்சு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் எட் பண்ணினேன். அதை எனக்கு வீடியோவில் எடுத்து பட்டில்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி பால் எட் பண்ணுற நேரம் நான் 1.5 கப் தான் எட் பண்ணினேன். ஆனால் ஒரு 2 கப் 2.5 கப் மாதிரி எட் பண்ணினா தான் இது கொஞ்சம் கட்டிப்படாமல் எங்களுக்கு காய்ச்சி எடுத்துக்கொள்ளையிலும். இல்லாட்டி இது டக்குன்னு கட்டியாக ஒரு தன்மை உண்டாகிக்கும். மார்னிங் ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கும் மார்னிங்கே சில பிள்ளைகள் வீட்டில் ஒன்றுமே சாப்பிடாமல் போவாங்க. அப்படி சாப்பிடாமல் போகிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கஞ்சியோ ஒரு அரை கப் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. சிலவங்க இதில் அக்கலா போல் பிடிச்சியும் கொடுப்பாங்க. நான் அந்த அக்கலா போல் ரெசிப்பியை இன்னொரு நாளைக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த கஞ்சை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் எட் பண்ணினேன். கட்டாயம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எட் பண்ணணும். அதோட கொஞ்சமாக கட் பண்ணி கேஷ்யூ நட்டையும் எட் பண்ணினேன்.
இது நட்ஸ் வந்து எட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் எட் பண்ணினேன். உங்கள்கிட்ட வந்து கஷு அப்படின்றே தேவையில்லை, பீனட்டாக இருந்தாலும் இதுக்கு எட் பண்ணிக்கொள்ளையிலும். அது இல்லாமல் நட்ஸ் வந்து இல்லாட்டியும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுனோடனே இது கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கரைப்பட்டு வந்திருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் மாதிரி காய்ச்சா போதும், மிச்சம் காய்க்க தேவையில்லை. இது வந்து ரெடிமிக்ஸ் பவுடர் சுட்டி எங்களுக்கு வந்து மிச்சம் குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே கொஞ்சம் வறுத்தும் நீக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் மாதிரி இதை குக் பண்ணினா போதும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றின தண்ணிப்பாலும் தண்ணியும் நல்லா வற்றி நல்லா இறுவி வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இந்த டைமில் தான் நான் திக்கான தேங்காய்பால் ஒரு 2 கப் மாதிரி எட் பண்ணினேன். எங்களுக்கு வந்து இந்த கஞ்சியோட திக்னஸை பொறுத்து திக்கான தேங்காய்பால் எட் பண்ணணும். அன்றைக்கு நான் ஒரு 2 கப் மாதிரி தான் தேங்காய்பால் எட் பண்ணினேன். சமப்போசா 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் 2 துண்டு ரம்பையும் 2 ஏலக்காவும் போட்டு தான் இந்த சமப்போசா கஞ்சியை நான் ரெடி பண்ணினேன். அதோட தேங்காய்பால் வந்து 2 கப் எட் பண்ணினேன். உங்களுக்கு வந்து இந்த கஞ்சியோட குவான்டிட்டியை பொறுத்து உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட்டை கூட்டி கொள்ளையிலும். நான் திக்கான தேங்காய்பால் எட் பண்ணினதுக்கு போகிறோம். இந்த கஞ்சை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு போகிறோம். எங்களுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி நான் லாஸ்ட்டாக ஒரு முட்டையும் இந்த கஞ்சிக்கு எட் பண்ணினேன். முட்டை எட் பண்ணுற நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். அது சூட்லேயே தான் இந்த முட்டை ஒரு ½ பாயிலுக்கு மாதிரி வெந்து வரணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கஞ்சிக்கு முட்டை எட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் முட்டையை வந்து எட் பண்ணினோடனே அந்த சூட்டுக்கே இந்த முட்டை வேகட்டும்ன்ட்டு நான் லிட்டால் மூடி வச்சேன். அப்படியே அந்த முட்டை வந்து அந்த சூட்டுக்கே வெந்துடும். பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான சமப்போசா கஞ்சி ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குமேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.